ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில், 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு நம்ம சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். இதோட டீட்டெயில் ரெசிபி நம்ம வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா செவந்து கோல்டு கலரில் வரணும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் பிரியாணி நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதிலேயே வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலே நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வதக்கும் போது நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா 4 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 1/4 கை அளவு மல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னுடைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம 1 கிலோ அளவு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து இந்த மசாலாவில் வந்து நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு ஒவ்வொரு பொருளும் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி வந்து நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி அளவு சேர்த்துக்கலாம். நான் இந்த படியில் வந்து 2 படி அரிசி போட்டிருந்தேன். இதுக்கு வந்து நம்ம 3 படி அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. உலத்தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அடுத்து வந்து நம்ம திறந்து விட்டு மறுபடியும் கிளறி விடணும். நம்ம அரிசி போட்டுட்டு கிளறலை அப்படின்னா அரிசி ஒரே இடத்துல பிடிச்சிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதையும் நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே நமக்கு ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிறண்டு வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். ஒரு தோசைக்கல்லை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சு நல்லா ஹையில் வச்சுடுங்க. கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து தம் போட்டுடலாம். இப்போ இதில் தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 கப் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுடலாம். பிரட்டி விட்டுட்டு இதை அப்படியே தூக்கி நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மேலே வந்து நல்லா ஒரு வெயிட் எடுத்து வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஹைலையும் 10 நிமிஷம் வந்து சிம்லையும் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உதிரியாக நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கும். இது வந்து அடியும் பிடிக்காது, உங்களுக்கு சிக்கனும் ரைஸும் உடஞ்சும் போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கட்டாலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாவும் நம்ம வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உண்ணலாம் சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.